ஏய் மாமூல் கேட்டா நக்கலா? பணம் கொடுக்க மாட்டியா நீ? ஏய் தர முடியாதா? எங்க அண்ணன் வந்து சொல்லாம 10 காசு கூட தர முடியாதா? இப்ப என்னடா சொல்ற? நீ எவ்வளவு பிடித்தனம் பண்ணாலும் சரி, இனிமே எங்க அண்ணன் சொன்னா கூட தர மாட்டேன்டா. மாமூல் தர மாட்டானா மச்சான்? அடிச்சு ஒடிக்கிறா. இப்ப சொல்றான் பொறுக்கி நாய என்னடா சொல்ற? உங்க அங்க கூட்டி கொடுறா போட்ட. சார் என்ன சார் இது? ஒரு சின்ன பையனை போட்டு 4 பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல, போடா. வந்துட்டான் திடீர் தலைமை. என்ன விட்டு என்ன அவனை நீ உன்னை பொலி போடாம விடுறதுடா. போடா, எங்க வேணா போடா. இனிமேல் எவ்வளவு கை வச்சீங்க போன சொல்றேன். சார் வாங்க சார், நல்ல நீங்க வந்துட்டீங்க சார். பாருங்க சார், அந்த பையன் அடிச்சு சார். போய் விடுங்கடா விடுங்கடா. போலீஸுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. மாமூல் கொடுங்க. என் கடையை உடைச்சு என்ன அடிக்க வர? ஹோட்டல் வச்சிருந்தா இப்படி பிஸ்தாவா கலாட்டா பண்ணி ரகலை பண்றியா? எங்கிட்டே பில் கட்ட பைய தானே நீங்க. என்ன இது? ஒரு அப்பாவி பையனை பொறுக்கி பசங்க அடிக்கிறாங்கன்னா நீங்க கூட சேர்ந்து அடிக்கிறீங்க. போத்திக்கிட்டு போட தொலைச்சு தொலைச்சு எங்கிட்டே சவுண்ட் விடுறியா? உனக்கெல்லாம் எதுக்கு ஜாக்கி சட்டை? அந்த கௌரவத்தை கெடுத்து நிக்கிறேன். உன்னை மேல கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். எங்க வேணா போய் கூட அப்படா. ஏய் சாயங்காலத்துக்குள்ள உங்க அண்ணன் கிட்ட சொல்லி மாமூல் கொண்டு வரலன்னா உனக்கு அந்த ஹோட்டல்லே சமாதி கட்டுருவேன். மச்சி வட்டா, சாயங்காலம் பார்க்கலாம். ரொம்ப வலிக்குதா? அவங்க அப்படிதான் அடிப்பாங்க. ஏதோ கேட்டா கொடுத்து தொலை வேண்டியதானே. தேவையில்லாம ஒம்பு வச்சுக்கிறீங்களே. பைத்தியம் முடிச்சிருக்கா உங்களுக்கு? அநியாயத்தை ஏத்து கேட்டா அவனுக்கு பேர் பைத்தியக்காரனா? அடி வாங்குறதுக்கு நம்ம யாரும் பிறக்கலங்க. மாமங்கிற பேர்ல மாசம் 30 நாள் எவனுக்கும் கப்பம் கட்டிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம தலைமையில ஏறி உட்கார்ந்து அதிகாரம் பண்ணி நேரே நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன இந்த சொற்பொழிவை கொஞ்சம் நிறுத்துக்கிறியா? இதெல்லாம் பேசுறதுக்கு தாப்பா நல்லா இருக்கும், வாழ்க்கையை ஒத்து வராது. அடி வாங்கினவனுக்கு இல்ல வழி தெரியும் பாரு. தேவையில்லாம வாய் கொடுத்து ரத்தத்தை சிந்துறான். ஒரிஜினல் பிளட் பாப்பாவும். அந்த ரவுடி பசங்க உறிஞ்சு குடிக்கிறது உண்மையான ரத்தம் தான். இந்த போராட்டம்னாவே ரத்தம் வரும். நம்ம போராடலனாலும் ரத்தத்தை சிந்த வச்சிருவானுங்க. அதை விட உரிமைக்காக போராடி ரத்த சிந்துறாங்கிற திருப்தி மனசுல இருக்கும்ல. யோ, எலும்பெல்லாம் பொடிப்பொடியானதுக்கு அப்புறம் திருப்தியை வச்சுக்கிட்டு ஊர்காயம் போட முடியும்? என்ன எலும்பு பொடி பொடியா போச்சுன்னா திரும்ப சரி பண்ண வாய்ப்பு இருக்குமா? ஆனா ஒரு மனுஷனுடைய தன்மானம் போச்சுன்னா திரும்ப வரவே வராது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாயா? யோ, நீ எந்த ஊருக்காரையா? என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்க? இந்த ஏரியால தான் இருக்கு. ஐ எம் விக்ரம். விஸ்வா. ஏய், விடுங்க அந்த நாய்க்குட்டிய. விடா. ஏய், விடா. அந்த நாய்க்குட்டிய போய். என்னாச்சு? ஒரு நாய்க்குட்டியை கலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாயில்லாத ஜீவனை கஷ்டப்படுத்துறதுனால தாங்க முடியாது பிரதர். அதே மாதிரிதான் ஒரு மனுஷன் கஷ்டப்படுத்துறது என்னால தாங்கிக்க முடியாது. நீ வகுப்புலயே முதல் மாணவனா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்லா படிச்சு அதை அப்படியே தக்க வச்சுக்கணும். என்ன சரியா? சரிங்கப்பா. அச்சோ, என்னப்பா இது? என்ன விஷயம் அடிபட்டு இருக்கு? எப்படி? இவன் அந்த முத்து பையன் கூட சண்டை போட்டுருப்பான். சண்டை போட்டியா? ஏன்
அவங்கள கண்ணாடி மாஸ்டர்னு கிண்டல் பண்ணிருக்கான். அதான் நான் சண்டை போட்டேன். ஐயோ என் செல்ல குட்டியே, நான் மாஸ்டர் தானே? ஆமா, நான் கண்ணாடி போட்டுக்கனா இல்லையா? போட்டிருக்கேங்க. அப்போ கண்ணாடி போட்டா நான் கண்ணாடி மாஸ்டர் தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களை யாராவது கிண்டல் பண்ண நான் அவங்கள அடிப்பேன். ஐயோ அப்படி எல்லாம் பண்ண கூடாதுப்பா. ரகு, இத உள்ள வச்சுட்டு டிஞ்சர் எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. முத்து உன்னை விட சின்ன பையன், அவன் கூட நீ எப்படி சண்டை போடலாம்? நீ சண்டை போடணும்னா அக்கிரமக்காரங்களை எதிர்த்து சண்டை போடணும். நீங்களும் சண்டை போட்டீங்கல்ல? ஆமாப்பா, நாங்களும் சண்டை போட்டோம். நாங்க சண்டை போட்டோம்னா அடிதடி சண்டை எல்லாம் போடல. பின்ன தர்ணா செஞ்சோம், சத்தியாகிரகம் இருந்தோம், ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஆர்ப்பாட்டத்துல என்ன நடந்துச்சு? அடையும் போக்கிரி பயல, உனக்கு எத்தனை வாட்டி இந்த கதையை சொல்லியிருக்கேன். சொல்லுங்கப்பா, கடைசி ஒரு தடவை சொல்லுங்கப்பா. சொல்றேன். நாங்கெல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு கிளம்பணும். யாராரு தெரியுமா? நானு, காதர்பாய், வெங்கடு மாமா, ஜெயந்தி, குமார், ஜான், இம்ரான், பாரதி. நல்ல ஞாபகம் வச்சிருக்கியே. நாங்கெல்லாம் கிளம்பி போனோமா, போலீஸ் எங்களை லத்தி சார்ஜ் பண்ணி கலைக்க பாத்துச்சு. நாங்க சுத்தி முத்தி பார்த்து ஒரு கோயில்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். போலீஸ் ஒரு மூளை விடாம துருவி 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 தேடி பாத்துச்சு. கடைசியில எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. அப்பா மட்டும் மாட்டிக்கிட்டேன். அப்புறமா ஒரு போலீஸ்காரன் வந்தான். டாய், நீ மத்த தேசபக்தர்களை காட்டி கொடுக்க போறியா இல்ல வாழ்நாள் முழுக்க ஜெயில வச்சுட்டுமான்னு மிரட்டினான். நீங்க காட்டி கொடுத்தீங்களா? இல்லவே இல்ல. நானும் பெரியவனாயி வெள்ளக்காரன் கூட சண்டை போடுவேன். வெள்ளைக்காரங்க எல்லாம் நாட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இப்ப நாட்டுல அதிகமா கொள்ளைக்காரங்களும் அக்கிரமக்காரங்களும் உருவாயிட்டாங்க. நம்ம நாட்டு மக்களை பாரு, அவங்கள எதிர்த்து போராடாம வணங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க 2 பேரும் அவங்கள எதிர்த்து போராடணும். இனிமே உங்களோட சின்ன பசங்களோட நீங்க சண்டை போடக்கூடாது. யார் அந்த 2 பேர்? வந்துண்ணே, ஒருத்தன் அந்த ஹோட்டல்கார பையன், இன்னொருத்தன் அந்த சோஷியல் ஒர்க்கர்ல விக்ரம். அவனுங்களை கொன்னுடு. இல்லண்ணே, நாங்க அடிச்சடியில இனிமேல் நம்ம வழி பக்கம் வரமாட்டானுங்க. வெறும் 1000 ரூபாய் மேட்டர் தானே. 1000 இல்ல 50,000 இருந்தாலும் விட்டுடுவேன். ஏன் ஆளுங்கன்னு தெரிஞ்சு கூட உங்க மேல கை வச்சுட்டானுங்க, அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல. விட்டுட சொல்றியா? இன்னைக்கு அந்த ஹோட்டல்காரன் பண்ணான், நாளைக்கு அந்த டீ கடைக்காரன் பண்ணுவான், அப்புறம் அந்த பீடா விக்ரம் கூட தகராறு பண்ணுவான். இப்படியே போனா சோபராஜுக்கு மரியாதை என்ன ஆகுறது? இந்த சோபராஜ் யார் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். I'll kill those bastards. சொல்லாம விட மாட்டேன். சோபராஜ் ப்ளீஸ், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நம்ம இவ்வளவு நாள் எதுக்கு கஷ்டப்பட்டோம்? இங்க மொத்தமா ஒரு காலனி கட்டணுங்கிறதுக்காக தானே. அதுக்கான சந்தர்ப்பம் இப்ப வந்திருக்கு. என்ன சொல்ற? வா, இந்த பார், மினிஸ்டர் கிட்ட நான் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டேன். அவரு நம்ம கொடுக்கிற அமௌண்ட்டை வாங்கிட்டு இந்த கான்ட்ராக்ட நமக்கே கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாரு. லுக், இதானே உன் கனவு. இந்த பில்டிங்கை நம்ம கட்டி முடிச்சிட்டோம்னா 10 வருஷம் நம்ம ரவுடிசம் பண்ணி சம்பாதிக்க வேண்டிய பணம் ஒரே நேரத்துல வந்துரும். இந்த நேரத்துல நீ போய் கொலை கிளைன்னு ஏதாவது போலீஸ் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா நிச்சயம் அந்த மினிஸ்டர் நமக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டான். அப்புறம் நீ பெரிய பில்டர் ஆகணுங்கிற கனவெல்லாம் வெறும் கனவாவே போயிடும். இனி ஜெயில் வாசம் வேண்டாம் சோப்ராஜ், நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். அப்போ அவங்களை அப்படியே விட்டுற சொல்றியா? இப்போதைக்கு விட்டு, அதான் புத்தி செலுத்தணும். ஓகே, ஆனா ஒண்ணு, இப்ப ஒரு தீக்குச்சி பத்திக்கிச்சு, அதை அப்படியே விட்டா அது நம்மளே அழிச்சிடும். என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்கண்ணே. டீ போட்டுட்டு இருக்கியா? நீ தள்ளு. நீ இல்ல, நானே போடுறேனே. பால் எடுத்துக்கிட்டு நான் போட்டு தரேன். ஆமா, உன்னோட பாக்ஸிங் பிராக்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸா போட்டுருக்கேன். ஆஹா, விஸ்வா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்கண்ணே. நம்ம ஏரியால இந்த சமூக சேவை எல்லாம் பண்ணிட்டு ஒரு சோஷியல் ஒர்க்கர் இருக்கானே, பேர் விக்ரம். விக்ரம் எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட், ரொம்ப நல்லவன். ஓஹோ. அண்ணா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் பேசுறது நம்ம அப்பா பேசுற மாதிரியே இருக்கு. அநியாயத்தை எதிர்த்து போராடணும்ன்றான், மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்ன்றான், அப்புறம் என்னது தன்மானத்தோட வாழணும்ன்றான். அப்படி இன்னும் என்னென்னமோ அப்பா மாதிரியே பேசுறானே. டேய், என்ன நீ எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா அப்பான்னு பேசிட்டு? உனக்கு முன்னாடி எனக்கு அப்பாவை பத்தி தெரியும். ஒரு நாள் மதுரையில இருந்து ஒருத்தன் வந்துட்டு போனானே, அவன் பேர் என்ன? பாரதி. பாரதி என்ன சொல்லிட்டு போனான்னு கேட்டல? தயவு செய்து நீ அந்த ஆளை பத்தி என்கிட்ட பேசாத, எனக்கு மூட் அவுட் ஆயிடும். அவன் ஒண்ணுமே சொல்ல.
ஏன் எப்ப பார்த்தாலும் அப்பாவை தப்பா பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நம்ம அப்பா. கோச்சுக்கார. விஸ்வா, நம்ம சோப்ராஜ் இல்ல, அவனுக்கு எதிரா இந்த ஏரியால கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் போடுறாங்களாம். அது என்னன்னு நீ தான் போய் பார்த்துட்டு வந்து சொல்லணும். எனக்கு இந்த கோல் மூட்டுற வேலை எல்லாம் வேண்டாம். ஏய், நீ எனக்காக பர்சனலா பண்ற ஹெல்ப்னு வச்சுக்கோ. என்ன? இந்தா, செலவுக்கு வச்சுக்கோ. வச்சுக்கடா. இந்த ஏரியால ஒரு அக்கிரமம் பண்ணி இருக்கு, அவனுக்கு ஒரு முடிவு கட்டலாம். எல்லாரும் வாங்க. என்ன வேற 7-8 பேர் தான் வந்திருக்கீங்க. என்னடா இது பென்ஷன் கேஸ்ல ஒண்ணா உட்கார்ந்துருக்கானுங்க? ஏதாவது கெட்ட பஞ்சாயத்தா இருக்கும். டெவலப் ஆயிட்டாருங்கடா இவனுங்க. இது வரைக்கும் ஆலமரத்துக்கடல உட்கார்ந்துருந்தானுங்க, இப்ப ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டானுங்க போல இருக்கு. இதோ பாருங்க, ஏதோ பேசலாம்னு சொன்னதுனால வந்தோம். சோப்ராஜ் விஷயத்தை பத்தி பேசுறதா வந்திருக்கவே மாட்டான். எனக்கு போதையில கூட சோமராஜ் இருக்கிறதுக்கு தைரியம் இல்ல. நாளைக்கு என் பொண்டாட்டி விதவி ஆயிட்டாள்னா என் புள்ள குட்டி யார் பாத்துக்கிறது? உள்ளே இவன் பாத்துக்குவான், குட்டி அவன் பாத்துக்குவான். நான் பிஸியா இருக்கேன், நான் பார்க்க மாட்டேன். ஆச்சே விடுறா, நானே பாத்துக்கிறேன்டா. நீங்க எல்லாம் தினம் தினம் ரத்தத்தை வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறீங்கல்ல, அந்த பணத்தை மாமன்கள பேர்ல எவனத்தை புடிங்கிட்டு போற தடுக்கணும் இந்த போராட்டம். இது பாருங்க, இது பாருங்க, நம்ம பத்மனி வக்கீல்கிட்ட பேசி சோப்ராஜ் மேல புகார் ரெடி பண்ணிருக்கேன். தயவு செய்து ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க. அந்த சோப்ராஜ் ஒருத்தர் இல்லாமையே போயிடுவான். நாங்க கையெழுத்து போட்டுட்டா எங்க உசுருக்கு யாரு உத்தரவாதம்? ஒரிசா புயல 1 லட்சம் பேர் செத்து போயிட்டான். உங்களுக்கு உத்தரவாதம் தரணுமா? 5 வருஷம் கேரண்டி தருவோம். அந்த சோப்ராஜுக்கு வந்து தினம் தினம் செத்து பிடிக்கிறத விட அக்கிரமத்தை எடுத்து அன்னைக்கே செத்து போயிடலாம். மொத்தத்துல எங்களை சாகடிக்கிறதே குறியா இருக்கிறப்பா. இப்ப மட்டும் உயிரோட இருக்கீங்க, நடப்பணமா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சுயநலம் பார்க்காதீங்க. இனிமேல் இந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைங்க. உனக்குப்பா விஸ்வா, ஏன் உட்காண்ட? வா முன்னால. பரவாயில்ல, நான் இங்க இருக்கேன். இவன் எதுக்கு எங்க வேண்டாம்? ஏன் விஸ்வம் ஏரியாக்காரன் தானே? இவன் ரகு இருக்கானே, சோப்ராஜுக்கு கூஜா தூக்குறவன். ஏய், எங்க அண்ணனை பத்தி ஏதாவது பேசுன பொளந்துருவேன். சர்பே, விஸ்வா அவங்க அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் பாத்தியா? பாசத்தை பத்தி நீ பேசாதடா. 5 ரூபா குடுக்கலன்னு இருக்கா உங்க அண்ணன் காதை கடிச்சவன்ல நீ. ஏய், பர்சனல் மேட்டர் ஃபீல் பண்ணாத டேய், விடுடா. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட்டீங்கன்னா அந்த சோப்ராஜ் உண்டு என்ன கேட்கலாம். ப்ளீஸ் ஒரு கையெழுத்து, தயவு செய்து யாராவது கையெழுத்து போடுங்களேன். நான் போடுறேங்க. இதுல ஒரு கையெழுத்து. அவினாஷ், உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? உட்கார்றா. விடுங்க, நான் தெளிவா தான் இருக்கேன். டேய், இது நமக்கு தேவையில்லாத வேலைடா. வேணாம்டா. அண்ணே, எதுல தேவையில்ல? அவருக்கு மட்டும் தேவையா? நமக்கு அதானே சொல்லிட்டு இருக்காரு. புரிஞ்சுக்கங்க. நான் இருக்கேன், நீ பயப்படாத. அவர் இருப்பாரு, கையெழுத்து போட்ட இவன் இருப்பானா? டேய், அண்ணா சொல்றது கேளுடா. தம்பி, நாமெல்லாம் ஏழைங்க, தலைவணங்கி தான்ப்பா வாழணும். ஏழைங்கண்ணா, அதுக்காக கோலை இருக்க சொல்றீங்களா? தத்துவமா பேசுறாருப்பா. கணத்துக்கு என்ன நக்கலா? ஆம்பளை அந்த நேர்ல வரா. யாரு கிட்ட? வயசு பேசுறா இருக்குடா. எஸ்கேப். என்ன நடந்தது சரி, நான் அவர் கூட தான் இருப்பேன். ஐயோ அம்மா, சென்ட்ரல் ஜெயில் கலவர மாதிரி ஆயிப்போச்சேடா. ஊர்ல மண்ணி கொளுத்திட போறாங்க. ஐயா 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 ப்ளீஸ் ஐயா, நான் சொல்றது கேளுங்க. அவனை விட்டு தனியா விட்டு. என்னடா? ஏய், இப்படி வேண்டாம். ஏன்பா, உன்ன மாதிரி எனக்கு பேச தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது. நீ ராங் ரூட்ல போயிட்டு இருக்க. இது உனக்கு தேவையில்லாத மேட்டர். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சரியான வழியில தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஏய், உனக்காக அந்த சோப்ரா அவன் தொழில் மாத்திக்க போறானா? அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது முதல்ல உன்னை போட்டு தள்ளிடுவான். உயிரை பத்தி எனக்கு கவலை இல்ல விஸ்வா. நம்ம பயத்தை தான் அவன் பலமா எடுத்துக்கிட்டான். இதை தட்டி கேட்க யாருல இருந்தாலும் நாளுக்கு நாள் வாழ்ந்துட்டு இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, யாருக்கா இப்ப போராடுற? இந்த ஏரியா பசங்களுக்கா? ஒரு கல் விழுந்ததுக்கே துண்டை காணோம் துணியை காணோம் ஓடி போயிட்டாங்க. நாளைக்கு சோபராஜால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னு வச்சுக்க, எவனும் வர மாட்டான். சொல்லிட்டேன். என்ன காப்பாத்திக்கிறது எனக்கு முக்கியம் இல்ல, அநியாயத்தை அழிக்கணும், அக்கிரமத்தை தொலைக்கணும், அதான் எனக்கு முக்கியம். நீ எப்படின்னு எனக்கு தெரியாது. நானா எந்த சண்டைக்கு போறது இல்ல, வந்த சண்டையே விடுறது இல்ல. நல்லா இருக்கு, ஆனா ஒன்ன மாதிரி என்னால இருக்க முடியாது விஸ்வா. பிறந்த இருந்த போனங்கிற வாழ்க்கையில கண்ணாடியை பார்க்கும்போது நம்ம மூஞ்சியை பார்த்து நம்மளே வெக்கப்படுற மாதிரி இருக்க கூடாது. இதான் உங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. ஏதாவது ஒரு தத்துவத்தை சொல்லிடுவேன், 2 நாள் வரைக்கும் என் மண்டையில நோய் நோய் அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீ ரொம்ப நல்லவன், உன் நல்லதுக்காக தான் மறுபடியும் சொல்றேன். எதுக்கு இந்த உங்களை மாட்டிக்கிறேன்? அந்த சோப்ராஜ் ரொம்ப மோசமானவன். உனக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீ எங்க அப்பா மாதிரியே பேசுறியா?